நல்லவேளை நான் வேணுகோபால் கிட்ட பேசிட்டு இருந்த எதையும் இவ கேட்கல. கேட்டிருந்தா கண்டிப்பா என்ன தப்பா நினைச்சிருப்பா. இனிமே நான் ரொம்ப கவனமா இருக்கணும் என்று நினைத்தவன் சமாளித்தபடி, நவீன பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா நீ பிஸியா இருப்பான்னு யோசிச்சுட்டு தான் இங்கே நின்னுட்டு இருந்தேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஷர்மிளா கொஞ்சம் எரிச்சலுடன், ஏன் அந்த இடியட்ட பத்தி இப்ப என்ன சொல்ல போற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா என்று கேட்டாள். அப்போது தீபக் சிறிது நேரத்திற்கு முன்பு நவீன் காயத்ரி தேவி பேசிக்கொண்ட எல்லாவற்றையும் ஷர்மிளாவிடம் சொன்னான். அவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக எடுத்த போட்டோக்களையும் அவளுக்கு காட்டினான். இந்த டிசைன்ஸ் எல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக செஞ்சது. இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் நானே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இது இல்லாம நவீன் அந்த ஜுவாலி குரூப்ஸ் கிட்ட இருந்தும் சில டிசைன்ஸை விலை கொடுத்து வாங்கியிருக்கான். இது எல்லாமே பாட்டிக்கும் தெரியும். ஆனா பாவம், அவங்க நவீனுக்காக எல்லாமே பண்றாங்க. ஆனா அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏபிசிடி கூட தெரியாது. அவனை நம்பி போனா சிவம் குரூப்ஸ் தான் நிறைய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சொன்னால் ஷர்மிளா. இதுல இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு. நவீன் இந்த டிசைன் எல்லாம் நாளைக்கு ஜுவாலி குரூப்ஸுக்கு திருப்பி கொடுக்க போறான். ஜுவாலி குரூப்ஸோட ஓனர் அபிஷேக் அவனோட பேச்சை கேட்டு பணத்தை கொடுப்பான்னு நம்பிட்டு இருக்கான் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் ஷர்மிளாவின் முகத்தில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. அப்படி போனா நவீன் தான் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டுவான். சரி வா, அவங்கிட்ட போய் பேசலாம் என்று சொன்ன ஷர்மிளா அங்கிருந்து முன்னோக்கி நடக்க டக்கன காலை பிடித்து கொண்டு வலியால் தடுமாறினாள். உடனே தீபக் ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்து, என்னாச்சு ஷர்மிளா என்று சொல்லி அவளுடைய காலை பார்த்தான். அவளுடைய காலில் ஒரு காயம் ஏற்பட்டு கட்டு போடப்பட்டிருந்தது. ஷர்மி, என்ன கால்ல கட்டு? எப்படியாச்சு என்று தீபக் பதட்டத்துடன் கேட்க, ஒன்னும் இல்ல தீபக், மார்னிங் லிஃப்ட் வேலை செய்யலன்னு மாடிப்படி வழியா ஏறி போயிட்டு இருந்தேன். அப்ப கால் ஸ்லிப் ஆகி அடிபட்டுருச்சு. இப்ப பரவாயில்ல, அந்த அளவுக்கு பெரிய அடியெல்லாம் இல்ல, நீ ஃபீல் பண்ணாத என்று சொன்ன ஷர்மிளா அங்கிருந்து மீண்டும் நடக்க ட்ரை செய்ய மறுபடியும் ஸ்லிப் ஆகி கீழே விழ சென்றாள். என்ன சொல்ற ஷர்மி, உன்னால நடக்க கூட முடியல. சாதாரண காயம் தான் சொல்ற. இரு, நான் ஒரு தடவை பாக்குறேன் என்று சொல்லி தரையில் உட்கார்ந்து அவளுடைய காயத்தை பார்த்தான். திடீரென தீபக் அவளுடைய காலை தொட்டதும் ஷர்மிளாவுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. தீபக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஆபீஸ், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, முதல்ல நீ எழுந்துரு, நாம நவீன மீட் பண்ணி பேசுவோம் என்று சொன்னாள் ஷர்மிளா. நவீன விடு, முதல்ல உன்னை பாரு. இந்த காயத்தோட தான் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தியா? சொல்லி இருந்தா டாக்டர் கிட்ட போயிருக்கலாம்ல என்று கேட்டான் தீபக். அந்த காயத்தை பார்த்து தீபக் உண்மையிலேயே கொஞ்சம் கவலை அடைந்தான். தீபக், இது அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய காயம் இல்ல, முதல்ல நீ எழுந்துரு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். எனக்கு வேலையும் முடிஞ்சது, வா வீட்டுக்கு போலாம். நான் போய் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று ஷர்மிளா சொல்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொன்னவன் வேகமாக ஓடி சென்று ஒரு சேரை எடுத்துக்கொண்டு அவளை அதில் உட்கார வைத்தான். நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உன்னோட கேபினை லாக் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு என்று சொல்லி அவளுடைய கேபினுக்குள் நுழைந்தான். சில நிமிடங்களில் ஷர்மிளாவின் ஹேண்ட்பேக்குடன் வெளியில் வந்தவன், சரி வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன் என்று சொல்லி அவளை தூக்கச் செல்ல, உடனே ஷர்மிளா வெட்கத்தில், ஐயோ தீபக், அதெல்லாம் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், ஆபீஸ்ல எல்லாரும் பாப்பாங்க என்று சொன்னாள். ஆனால் தீபக் உறுதியான தோணியில், ஷர்மி, இவ்ளோ வழியில உன்னை நடக்க விட முடியாது, என்ன நம்பு, நான் உன்னை பத்திரமா தூக்கிட்டு போயிடுவேன் என்று சொல்ல ஷர்மி அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு தீபக் ஷர்மிளாவை அலேக்காக தூக்கி கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே நடந்தான். தீபக் செய்வதை பார்த்த ஷர்மி மனதில் ஒரு காதல் உண்டானது. தீபக்குடன் அவள் இவ்வளவு நெருக்கமாக எப்போதும் உணர்ந்தது கிடையாது. சிறிது நேரத்தில் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தார்கள். ஆபீஸுக்குள் வேலை செய்து கொண்டிருந்த எல்லோரும் அவர்கள் இருவரையுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டே கிசுகிசுத்துக் கொண்டார்கள். ஆனால் எல்லோருடைய முகத்திலும் பொறாமை தெளிவாக தெரிந்தது. ஆனால் தீபக் யாரை பற்றியும் கண்டு கொள்ளவில்லை. ஷர்மிளா தன் கையில் இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தையே வென்றதை போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு இருந்தது. இந்த ஒரு தருணம் இப்படியே நீடிக்க வேண்டும் என்று அவன் உள்ளம் ஏங்கியது. ஆனால் அதற்குள் இருவரும் வெளியே கார் பார்க்கிங் வரைக்கும் வந்து விட்டார்கள். தீபக் காரை திறந்து ஷர்மிளாவை உள்ளே உட்கார வைத்தான். அப்போது அந்த பார்க்கிங் ஏரியா மூலையில் இன்னொரு கருப்பு நிற சொகுசு கார் நின்று கொண்டிருந்தது. காருக்குள் இருந்த சௌந்தர்யாவும் ஆர்த்தியும் தீபக் பாசத்தோடு ஷர்மிளாவை தூக்கி கொண்டு வந்து காரில் உட்கார வைத்ததை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்ததும் சௌந்தர்யாவின் இதயமே நொறுங்கி போனது. கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆர்த்தி கோபத்துடன், சௌந்தர்யா, நீ ஷர்மிளாவை மீட் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட பேசணும். தீபக்குக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப அவ தெரிஞ்சுக்கணும். தீபக் அவ மேல வச்சிருக்கிற லவ் பொய்ன்னு நான் அவகிட்ட சொல்ல போறேன். இத பண்ணிட்டா நீ 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்ல. அதுக்கு முன்னாடியே தீபக் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு என்று சொன்னாள். ஆனால் ஆர்த்தி மனதில் இருந்த எண்ணமே வேறு. எப்படியாச்சும் இந்த சௌந்தர்யாவுக்கு புரிய வைக்கணும். இந்த தீபக் ஒரு வேஸ்ட்.
இவனை கல்யாணம் செஞ்சு சௌந்தர்யா வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. இந்த கல்யாணத்துக்கு 1% வாய்ப்பு இருந்தாலும் அதை நான் தடுப்பேன் என்றவள் காரை விட்டு இறங்க முயற்சிக்க அதற்குள் சௌந்தர்யா அவளுடைய கையை பிடித்தாள். சௌந்தர்யாவின் கண்கள் தீபக் ஷர்மிளாவையே பார்த்து கொண்டிருந்தது. அவளுடைய கண்களை பார்க்கும்போது அவள் மனதளவில் எவ்வளவு உடைந்து போயிருப்பாள் என்பதை ஆர்த்தியால் புரிந்து கொள்ள முடிந்தது. தீபக்கின் கார் சௌந்தர்யாவின் பார்வையிலிருந்து மறையும் வரைக்கும் அவள் அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கை ஆர்த்தியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தது. கார் சென்றதும் சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த சௌந்தர்யா தன் கண்ணீரை துடைத்துவிட்டு நம்ம ஊருக்கே திரும்பி போயிடலாம் என்று சொன்னாள். அதை கேட்டு ஆர்த்தி அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். உடனே சௌந்தர்யா அவளை பார்த்து, இங்க வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியும். இப்போ திடீர்னு திரும்பி போறேன்னு சொன்னதும் உனக்கு அது ஷாக்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி ஷர்மிளா கிட்ட உண்மையை சொல்லி அவங்க 2 பேரையும் ஈஸியா பிரிச்சிட முடியும். ஆனா அதுக்கப்புறம் தீபக்குக்கு என் மேல பாசம் வருமானு கேட்டா அது சந்தேகம்தான். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை உடைச்சதுக்காக கண்டிப்பா தீபக் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். நடக்கிறது நடக்கட்டும், எப்படியும் இன்னமும் 1 வருஷம் தானே. அதுக்கப்புறம் தீபக் என்கிட்ட தானே வரப்போறான். அப்பா அவங்கிட்ட பேசிக்கிறேன். தீபக் இப்படி இருக்க காரணம் ஏதாச்சும் இருக்கலாம் என்று சொன்னாள். அதை பற்றி சொல்லும் போது அவள் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை அடக்க முடியவில்லை. ஆர்த்தி அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது சௌந்தர்யா மீண்டும் அவளை பார்த்து, தீபக்கோட வாழ்க்கையில வந்த முதல் பெண்ணா நான் இல்லாம இருக்கலாம், ஆனா அவரோட லைஃப்ல இருக்கிற கடைசி பொண்ணா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னாள். அதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு ஆர்த்திக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இவளை என்ன பண்றது? கண்ணு முன்னாடி ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், இதை பார்த்துட்டும் இவ நம்பிட்டு இருக்கா. இது எங்க போய் முடியுமோ என்றவள் அடுத்த நொடியே ஆர்த்தி காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினாள். அதே சமயத்தில் இன்னொரு புறம் வீட்டிற்கு வந்த தீபக்கும் ஷர்மிளாவும் சாப்பிட்டு முடித்துவிட்டு சீக்கிரமாகவே படுக்க சென்றார்கள். தீபக் ஷர்மிளாவின் காயத்தை சுத்தப்படுத்திவிட்டு புதிதாக மருந்து போட்டு கட்டினான். அன்றைக்கு தீபக் ஷர்மிளாவை கவனித்துக் கொண்ட விதம் அவன் தன் மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறான் என்பதை காட்டியது. அன்றைக்கு இரவு இருவருமே தூங்கவில்லை. ஷர்மிளா பெட்டில் படுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தாள். இன்னொரு புறம் தீபக் அவன் அறையில் படுத்தபடி தனக்கு தானே சிரித்துக் கொண்டிருந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் பேசவில்லை. ஆனால் அந்த அமைதிக்குள் நிறைய விஷயங்கள் நடப்பதை போல் தோன்றியது. ஷர்மி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு போல இருக்கு, நான் வரட்டுமா? இந்த நேரத்துல நீ தூங்கி இருப்பியா, இல்ல என்ன மாதிரியே யோசிச்சுக்கிட்டு படுத்திருப்பியா? ஒருவேளை நான் உன்னை பார்க்க உன்னோட ரூமுக்கு வந்தா நீ என்ன ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்குவியா? என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியலையே என்று தீபக் தனக்கு தானே ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய பொறுமையை இழந்து ஷர்மிளாவை பார்க்க அவளுடைய ரூமுக்கு சென்று கதவை திறக்க அங்கே ஷர்மிளா பெட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்றவன் அவள் தலைமுடியை கோதியபடி, காலில் அடிபட்டதுனால நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நல்லா ரெஸ்ட் எடு ஷர்மி, நாம நாளைக்கு கூட பேசிக்கலாம் என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றான். அடுத்த நாள் காலையில் ஷர்மிளா ஆபீஸுக்கு சென்றவுடன் நவீனும் பிரியாவும் ஜுவாலி குரூப்ஸ் ஓனர் அபிஷேக்கை பார்க்க செல்வது பற்றி நினைவுக்கு வந்தது. தன்னுடைய கேபினில் உட்கார்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் தீபக்கும் அங்கே வந்தான். என்னாச்சு ஷர்மி, என்ன எதையோ யோசிச்சுட்டே இருக்க என்று கேட்டான். பிரியாவை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. நேத்து நைட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், அங்க என்ன நடக்கும்னு எனக்கு எதுவுமே புரியல. நானும் பிரியாவும் காலேஜ்ல இருந்த மாதிரி இப்ப க்ளோஸா இல்ல, அதனால இப்போதைக்கு என்னோட பேச்ச கண்டிப்பா கேட்க மாட்டா. அந்த நவீன் ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து அதுல மத்தவங்களை சிக்க வச்சிட்டு இருப்பான். பிரியா கிட்ட இதை பத்தி பேசலான்னு பார்த்தா அவ போனை எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு ஒரு NRI கஸ்டமர் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்னால அதை ஸ்கிப் பண்ண முடியாது என்று கவலையுடன் சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டதும் தீபக் சிரித்து கொண்டே, சரி நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ உன்னோட வேலையை பாரு, பிரியா கிட்ட நான் பேசி பாக்குறேன், நான் இருக்கும்போது உன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஷர்மிளா லேசாக புன்னகைத்தாள். தீபக்கிடம் பேசியதற்கு பிறகு அவளுக்குள் இருந்த பதட்டம் கொஞ்சம் குறைந்தது. தீபக் உடனே அவள் கேபினை விட்டு வெளியே வந்தான். அங்கே நவீன் இருக்கும் இடத்தை பற்றி விசாரித்துவிட்டு நேராக பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தான். அங்கே நவீனும் பிரியாவும் ஜுவாலி குரூப்ஸுக்கு செல்ல காருக்குள் ஏற தயாராகி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே தீபக் வருவதை பார்த்ததும் நவீன் காரில் ஏறாமல் அவனையே பார்த்தபடி நின்றிருந்தான். தீபக் அருகில் வந்ததும் நவீன் அவனை கோபமாக பார்த்தபடி, உனக்கு வேற வேலையே இல்ல, அதான் இப்போ உன் பொண்டாட்டி உன்னை அவளோட பர்சனல் PA-வா ஆக்கிட்டால, அவ கூடவே சுத்த வேண்டியதானே, எதுக்கு எங்க பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ற என்று கேட்டான். உடனே தீபக் அவனை பார்த்து, நவீன் நீ அங்க போறது நல்லா இருக்காது, அந்த அபிஷேக் அவ்வளோ நல்லவன் கிடையாது, பிரியாவும் இப்போ உன் கூட இருக்கா, அங்க போய் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்று சொல்லி முடிக்கும் முன்பே பிரியா கோபமாக காரில் இருந்து இறங்கி தீபக்கை பார்த்து, என்னை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் தீபக்,
நீ என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல. எங்களால உன்ன மாதிரி பயந்துட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீ உன் ஒய்ஃபோட கேபின்ல உட்கார்ந்து ஏசி காத்துல ரெஸ்ட் எடு. நானும் நவீனும் இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கிறோம் என்று சொன்னாள். அதை கேட்ட தீபக், பிரியா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்று சொல்ல, உடனே நவீன் அவனுக்கு முன்னால் வந்து கோபமாக நின்றான். நவீன், அவனை விடு, நமக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. தீபக் கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, வா நாம போகலாம் என்று சொன்னாள் பிரியா. அவளுடைய பேச்சை கேட்டதும் நவீனுக்கு உள்ளுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல உணர்ந்தார். உடனே அவளுடன் சேர்ந்து காருக்குள் உட்கார்ந்தான் நவீன். தீபக்கை பார்த்து முறைத்து கொண்டே அங்கிருந்து வேகமாக காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். தீபக் ஷர்மிக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக அவளுடைய காரை எடுத்துக்கொண்டு அவர்களை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தான். அவர்கள் ஜுவாலி ஆபீஸுக்கு சென்று காரை நிறுத்தியதுமே தீபக் கொஞ்சம் மறைவான இடத்தில் காரை நிறுத்தி அவர்களை கவனித்தான். நவீன், பிரியா இருவரும் ஜுவாலி ஆபீஸுக்குள் நுழைய அவர்களுக்கு பின்னாலேயே தீபக்கும் உள்ளே சென்றான். அப்போது வாசலில் நின்றிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனை தடுத்து, யார் நீங்க, வெளியாளுங்க உள்ள போக முடியாது என்று சொன்னார்கள். உடனே தீபக் அவர்களை பார்த்து, நான் சிவம் குரூப்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 பேர் உள்ள போனாங்களே, நானும் அவங்களோட தான் வந்தேன். காரை பார்க் பண்ணிட்டு வர டைம் ஆயிடுச்சு என்று சொன்னான். அதை கேட்டதும் செக்யூரிட்டி அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு உள்ளே செல்லும்படி சைகை செய்தான். தீபக் படிக்கட்டுகளில் ஏறி உள்ளே செல்லும் போது மேலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டான். தீபக் அந்த சத்தத்தை கேட்டதும் அதிர்ச்சியுடன் இன்னமும் வேகமாக மேலே ஓடினான். தீபக் கேட்ட சத்தம் என்ன? அபிஷேக் பணத்தை திருப்பி தருவானா? நவீன், பிரியா பிரச்சனையில் சிக்குவார்களா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். தீபக் அபிஷேக்கின் ஆபீஸுக்குள் நுழைந்த போது உள்ளே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க, ஐயோ, ஏற்கனவே 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.